वन्देऽहं श्रीगुरुवरं श्रीरूपानुगप्रवरं व्रजरसरसिकं च नारायणं तं प्रपन्नं श्रीगुरुचरणं वन्दे रमणप्रेष्ठाय भूतले रूपानुगा भक्तिदं च कृपामूर्तिनारायणं सेवाकुञ्जे ब्रजे रम्ये गोवर्धनगिरौ सदा राधाकुण्डे रसानन्दे तत्तसेवाप्रदायकम् गुरुं नारायणाख्यं तं वन्दे विनोदाप्रेष्टकं यत्पादस्मितिमात्रेण दामोदरप्रसीदति नारायणं प्रभुं वन्दे करुणागणविग्रहं रागमार्गभक्तिं दत्त्वा तारयाति त्रिभुवनम् गौरहरि परं प्रेष नित्यानन्ददाभिन्नका श्रीगौरनारायण भक्तबान्धवा प्रियसेवका नारायणं गुरुं वन्दे शरण्यं भक्तबान्धवम् गौरमनोभीष्टं पूर्णं राधादास्यं प्रदायकम् रूपानुगाचार्यवर्यं रूपमञ्जरी प्रेष्ठकं पतितपावनबान्धवा युगाचार्य नारायणं नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने श्रीकृष्णचैतन्या प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृन्द हरे कृष्ण 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 हरे 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 राम ராமோ ராமோ ஹரே ஹரே. அனைத்து பக்தர்களுக்கும் பணிவான நமஸ்காரங்கள். ஸோ இன்னைக்கு நாம் பக்தி வினோத் தாக்கூர் எழுதின ஜெய்வ தர்மத்தை ஆரம்பிக்கலான்னு பார்க்குறேன். ஆக்சுவலாக இந்த வகுப்பு வெள்ளிக்கிழமை தூரம் இந்த மாதிரி வகுப்பு தமிழ் வகுப்பு பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தமிழ் பக்தர்கள் கேட்டதுனால தான் நான் சரின்னு சொன்னேன். ஏன்னா நார்மலாக நான் தமிழ் பக்தர்களுக்கு அவ்வளோவா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டேன். ஏன்னா பங்க்சுவாலிட்டி கிடையாது, அதுதான் ப்ராப்ளம். மற்றவங்க அப்படி இல்லை, கரெக்டாக வருவாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் 5 நிமிஷம் முன்னாலே வந்துடுவாங்க, எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. தமிழ் மக்கள் மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் நான் நார்மலாக பண்ண மாட்டேன். இருந்தாலும் கேட்குறாங்களேன்னு 3வது நேரம் இப்போ கொடுக்குறேன். இப்போவும் ஆள் வரலை, நிறைய பேர் வரலை இன்னும். பார்ப்போம் எப்படி போகுன்னு தெரியுதில்ல. அப்போ பக்தி வினோத் தாக்கூர் எழுதின ஜெய்வ தர்மம் சாதாரண புத்தகம் அல்ல. இது எல்லாருக்கும் கேட்குறதுக்கு கிடைக்காது. இந்த புத்தகம், இந்த புக்கை பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகிருக்கும். இப்போ அதில் நல்லா பஞ்சர் ஆகிடுது. இந்த புக்கு சாதாரண புத்தகம் அல்ல. இது என்னோடய குருதேவர் 108 நேரம் படித்து அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கிறது. நீங்கள் ஜெய்வ தர்மத்தை படித்தீங்கன்னா வேறு எந்த விதமான புத்தகங்களையும் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. வேதங்கள், இதிகாசங்கள், உபநிஷத்துகள் எதுவுமே தேவை கிடையாது. அவ்வளவுமே இதில் அடக்கம். அவ்வளவு பெரிய உயர்ந்த இது நூல் ஜெய்வ தர்மம். அது ஜீவ தர்மம் அப்படின்னு தமிழில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணதுக்காக வேண்டி அவர் குருதேவோட கருணையினால் எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. அதனால் அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணி இப்போ 16 இப்போ 17 போயிட்டுருக்கு. 14 சாப்டர், மொத்தம் 40 சாப்டர். 40 சாப்டரை நீங்கள் படிக்கிறதுக்கு ஏகதேசம் நிறைய டைம் ஆகும். ஒரு சாப்டர் போகிறதே ரொம்பவும் கஷ்டமாகும்.
அப்போ 40 சாப்டர்னா இப்போ ஒரு நாளைக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஒரு 8 மணி நேரம் உட்காந்திங்கன்னா ஒரு சாப்டர் முடிக்கலாம். அப்போ பாருங்க 40 சாப்டர் பண்ணதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுன்னு பாருங்க. அதில் அந்த இதை வந்து 108 நேரம் படிக்கணும்னா எப்படின்னு பாருங்க. எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சீரியஸாக குருதேவ் அதில் இருக்கார். அந்த மாதிரிப்பட்ட ஒரு நமக்கு வரலைன்னா, அந்த ஆசை வரலைன்னா பக்தி கிடைக்காது. சும்மா ஏதோ நம்ம டெம்பிளுக்கு போகிறோம், அதுக்கு போகிறோம், இதுக்கு போகிறோன்னு எதுக்கோ நமக்காண்டி எதுக்காண்டி ஏதோ ஒரு லாபத்துக்கு போகிற மாதிரி போயிட்டு வர்றோம். அப்படி பண்ணவங்களுக்கு கிருஷ்ண பக்தி கிடைக்காது. கிருஷ்ண பக்திங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அது என்னன்னு. இது என்ன, நீங்கள் எந்த விதமான மற்ற தெய்வங்களில் நீங்கள் வந்து பக்தி வச்சுருந்தாலும் உங்களுக்கு எங்கே தான் குண முடியும்? இந்த லைஃப்பில் உங்களுக்கு வந்து ஏதாவது அனுக்கிரகம் பண்ணுவாங்க, அந்த தேவர்கள் பண்ணலாம். ஆனால் அப்படி எப்படி பண்ணுறாங்க? அவங்களாட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் அடுத்த பிறவிக்குள்ள வரக்கூடிய ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா அதை தூக்கி இங்கே தூக்கி போட்டுட்டு, இந்த பிறப்பில் உள்ள கஷ்டமானதை தூக்கி அடுத்த பிறவி போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு பூஜை கேட்டுட்டு பாட்டு பூஜை எடுத்துருவாங்க. இதுதான் தேவர்களோட குணம், அவங்களுடைய பவர், அவ்வளவுதான். ஆனால் கிருஷ்ணர் அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஏமாற்ற மாட்டார். ஏமாற்றாத ஒரே ஆட்டம் வந்து சொல்லப்போனால் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணன்கிட்ட ஏமாற்ற வேலை வச்சுக்க முடியாது. அந்த மாதிரி ஏமாற்ற வேலை நம்ம ஏதாவது அந்த மாதிரி இருந்தோம்னா கிருஷ்ணர் கிடைக்காது. ஸோ கிருஷ்ணர் கிடைக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம். அது எப்படியோ எத்தனையோ பிறவிகளில் நம்ம சுக்ருதி பண்ணால் மட்டும்தான் கிருஷ்ண பக்திக்கு வர முடியும். அப்படியே ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து கிருஷ்ண பக்தி வந்துட்டோம்னா அதில் கிடச்சின்னு வச்சுக்கோ, ஏதோ ஒரு குருவோ ஏதோ ஒரு வைஷ்ணவரோட இதில் தயவுனால உள்ளே வந்துட்டோம்னு வச்சுக்கோ, நாம் வந்து உள்ளே வந்துட்டோம்னா அவர் அப்புறம் நார்மலாக விட மாட்டார். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க? எனக்கு என்னடா இது, நான் கிருஷ்ணர்கிட்ட வந்துட்டு இருக்கேன், எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை தானே வந்துட்டு இருக்குன்னு நீ நினச்சிங்கன்னா அவர் நினைப்பார், எதுக்கு வந்திருக்கான், எதுக்கு பதிலாடி ஏதாவது அந்த எத்தனையோ தேவதைகள் இருக்குது, அங்கே போய் வழிபட வேண்டியதானே, ஏன் இங்கே வந்திருக்கானு அவருக்கு அப்படியே உதாரித்து விட்டுடலாம். ஆனால் ஒரு வைஷ்ணவ விளையாட்டு வரும்போது அந்த மாதிரி அவர் விடமாட்டார். என்ன பண்ணுவார்? அடிக்கு மேலே அடி வைப்பார். ஏன்னா அவ்வளோ சொந்தம் அவர் கொண்டாடுறாரு. அடிக்கு மேலே அடி வைக்கிறாரு. அடித்து வச்சு திருப்பி இங்கே வந்து கொண்டு வர்றதுக்கு அவர் கஷ்டப்பட்டு கொண்டு வர்றாரு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருக்கு ஒருத்தருக்கு வந்து பக்தி உண்மையிலேயே கிருஷ்ண பக்தி தேவைன்னு இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். மற்றவங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் இதில் வெறியா நிற்கணும். எந்த விதமான கஷ்டங்கள் கொடுத்தாலும் எனக்கு கிருஷ்ணா நீ தான் எனக்கு வேணும்னு எந்த ஒரு மனம் அப்படி இயங்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் கிருஷ்ணர் கிடைக்குமே தவிர கிடைக்காது, மற்றவங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் கிருஷ்ண பக்தியை வந்து ப்ரையாரிட்டி பண்ணணும். முதல்ல அவர் தான் எனக்கு வேணும், அவர் தவிர வேறு எதுவும் வேண்டாங்கக்கூடிய அளவுக்கு வந்தால் தான் அது கிருஷ்ண பக்தி. இல்லை எனக்கு கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு வச்சோம்னா முடியாது, அது வந்து ஒர்க் பண்ணாது. ஸோ அதனால் இந்த இன்ட்ரடக்ஷன் வச்சுக்கிட்டு ஜஸ்ட் அடுத்த ஸ்லைடுக்கு போகும். அது நான் அப்புறம் படிக்கிறது மாதிரி தான் அப்படியே கொண்டு போவேன். இருந்தாலும் அதை அப்படியே கண்டென்ஸ் பண்ணி அப்பப்போ சொல்கிறேன். முதல்ல அது உள்ளே போகிறதுக்கு முன்னால் இது என்னது, ஜீவம் அண்ட் தர்மம்னு போட்டிருக்கு. ஜீவன்னா என்ன, தர்மம்னா என்ன, இது தெரியாமல் அங்கே உள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம். முதல்ல ஜீவனுங்கக்கூடிய அந்த வார்த்தை எடுத்துக்குவோம். அந்த வார்த்தை என்ன அர்த்தம்? ஜீவன்னா என்ன? ஜீவன்னா நிறைய பேர் எல்லாம் கன்ஃபியூஸாக இருக்காங்க. எப்படி? ஆத்மா, அதாவது இங்கிலீஷில் சோல் அப்படிம்பாங்க. ஆத்மாவுக்கும் ஜீவனுக்கும் என்ன வித்தியாசம்? யாராவது சொல்ல முடியுமா? ஆத்மாவுக்கும் ஜீவனுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆத்மாவுக்கும் ஜீவனுக்கும் வித்தியாசம் யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆத்மானா என்ன, ஜீவன் என்ன? ஜீவன் வந்து உயிரோட இருக்கும்போது, உடலோட இருக்கும்போது, ஆத்மா வந்து உடல் இல்லாம. வெரி குட். வெரி நைஸ். எஸ், அதுதான் கரெக்டு. அப்போ நம்ம ஏன் இப்போ வந்து ஆத்மா தர்மணி போடலை, ஜீவ தர்மணி ஏன் போட்டிருக்குன்னா நமக்காக வேண்டி இது எழுதியிருக்கு. அப்போ இந்த ஜீவன்கிறது நாம் இந்த ஒரு உடலில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த உடலில் வாழ்ந்துட்டு இந்த உடல் கிடச்சது பெரிய பெரிய பிரச்சனை. ஆக்சுவலாக பெரிய பிரச்சனைனா எத்தனை 84 லட்சம் யோனிகள் இருக்குது. 84 லட்சம் ஜீவராசிகளில் ஏதோ நம்ம இந்த மாதிரி மனுஷ ஜென்மம் கிடச்சிருக்கு.
அதை உபயோகப்படுத்தணுங்கிறத வந்து நிறைய பேருக்கு மண்டையில் வராது. எப்படா அந்த மாதிரி ஆடு மாடு கோழி பன்னி இது மாதிரி என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு இந்த இந்த லைஃப்பை முடிஞ்சிட்டு போவோம், அதுக்கப்புறம் என்ன நடந்தால் என்னன்னு அப்படி இருக்குவது. அதான் இக்னரன்ஸ். அதாவது என்ன சொல்லுவாங்க, முட்டாள்தனம். இக்னரன்ஸு இது கிடையாது, அதாவது மந்தத்தனம் பிடிச்சிருக்காங்க. அந்த அந்த மதம் இந்த மதம் அது அவங்க இது கொடுக்கான், அவன் என்னடா அந்த மதத்துக்கு போனால் அவன் சிக்கன் கொடுக்கான், இந்த மதத்துக்கு போனால் இவன் கோழிக்கறி கொடுக்கான், அது குடிக்கான்னு இதை பண்ணிட்டு பிரியாணி கொடுக்கான்னு நினச்சிட்டு ஓடுறாங்க. அப்போ என்னன்னா எல்லாமே மனுஷங்க அறிவு இல்லாமல் அங்கே ஓடுறானுங்க. அப்போ இந்த ஜீவன்களுக்கு இதை உனக்கு என்ன தர்மம், தர்மம்னா என்ன, தர்மம்னா உன்னோட சுபாவம் என்ன, நீ ஏன் இங்கே வந்து இப்படியெல்லாம் பிறந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கே, இது என்ன அர்த்தம், என்ன நடந்துட்டு இருக்கிறதுங்கிறது கேளு அப்படிங்கிறது தான் ஜீவ தர்மம்னு அந்த டாப்பிக்கில் வருது. ஜீவ தர்மான்னு சில பக்தி வினோத் தாக்கூர் எழுதியிருக்காரு. இது சாதாரண அவர் எழுதுனதில்லை, இது அப்படியே அவரோட டிரான்ஸில் இருந்து அப்படியே வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கூட முத்துக்குட்டி சுவாமியோட சரித்திரத்தை வந்து அப்படியே எல்லாம் ஐகிரத்திரட்டு அப்படியெல்லாம் அதெல்லாம் சும்மா அவங்க பாட்டுக்கு உத்தியாசம் வச்சு எழுதுறது கிடையாது. அந்த ஹிஸ்டரி அப்படியே வர்றது அப்படியே எழுதுவாங்க. இங்கிலீஷில் அதுக்கு பேர் தாட்டோகிராஃபின்னு சொல்லுவாங்க. அவங்க எழுதுறது இல்லை. அது பிறகு எழுதின பிறகு நீங்கள் சனாதன் கோஸ்வாமி அதே மாதிரி தானே. சனாதன் கோஸ்வாமி இந்த மாதிரி நிறைய சாஸ்திரங்களை கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வரும்போது எப்படி அவராக எழுதினார் இல்லை, அவர் அப்படியே என்ன பண்ணுவார், அந்த டிரான்ஸில் போயிடுவார், சமாதி நிலையில் போயிட்டு அப்படியே அப்புறம் எழுதுது எல்லாம் கம்ப்ளீட்டாக. அதுக்கப்புறம் அவர் என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தாலே அதுக்கப்புறம் தான் தெரியும் என்னதுன்னு அவருக்கு. அதுக்கப்புறம் தான் பாருங்க அவருக்கு அப்புறம் திருப்பி வியாக்கியானம் எழுதுவார். ஏன்னா அவர் எழுதுனதை அவருக்கே இதை அது வியாக்கியானம் படித்து அது என்ன அர்த்தம்னு சொல்லி கொடுப்பார். அப்போ அது அவர் எழுதுறது இல்லை, அந்த ஒரிஜினல் இது வந்து அவர் எழுதுறது இல்லை. அதே மாதிரி தான் ஜீவ தர்மம் வந்து பக்தி வினோத தாக்கூரா அப்படியே டிரான்ஸில் சமாதி நிலையில் இருந்துட்டு அப்படியே ஃபுல்லாக கடகடன்னு அப்படியே வந்துட்டு இருக்கு. எல்லாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு நித்தியத்தில் ஆண்டவன் பகவான், அது எஸ்பெஷலாக கௌரசுந்தரா சைத்தன்ய மகாபிரபுவோட உத்தேசத்தினால அப்படியே எல்லாம் கம்ப்ளீட்டாக வருது. அவ்வளவு சரித்திரம் அது. அதை வச்சு அழகாக கதையாக போயின்னு இருக்கும். அழகாக இதை நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். பகவத்கீதை படிக்க வேண்டாம், ஈவன் பாகவதமோ சைத்தன்ய மருத்துவம் எல்லாமே கம்ப்ளீட்டாக இங்கே இருக்குது. அவ்வளவுமே இங்கே இருக்குது. வேதங்கள் தேவையே கிடையாது, உபனிஷத்துகள் தேவையே கிடையாது. இதை மட்டும் படித்தாலே போதும். அதுதான் குருதேவ் சொல்வார் திருப்பி, இதை நீ முதல்ல நீ வந்து 42 நேரம் படிச்சின்னா நீ என்னுடைய சிஷ்யன், நீ படிக்கலைன்னா என்னுடைய சிஷ்யன் இல்லை. அதே மாதிரி 64 ரவுண்டு நீ பண்ணலையா உனக்கு யூஸே கிடையாது, நீ எனக்கு பக்கத்தில் வரவே முடியாதுன்றவர் குருதேவ். அதான் சொல்வார். அதே மாதிரி 12,000 ஸ்லோகம், இந்த 12,000 1200 ஸ்லோகம், 1200 ஸ்லோகம் மினிமம் 1200 நீ பண்ணால் தான் நீ என்னை பற்றி நீ எனக்கு பக்கத்தில் வர முடியும். இல்லை நீ எனக்கு சிஷியனே கிடையாதுன்றவர் அவர். பாருங்க எங்கள் ஸ்டாண்டர்டு எங்கே இருக்குன்னு பாருங்க. 16 ரவுண்டை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நத்திங், தட் இஸ் இம்பாசிபிள் டு ரியலி கெட் கிருஷ்ண பக்தி. அப்போது ஆத்மாவுக்கும் ஜீவனுக்கும் என்ன வித்தியாசங்கிறது என்னது? ஆத்மானா ஒரிஜினலாக அதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணகிட்டேருந்து வந்து தோன்றின அவ்வளோ ஆத்மாக்கள். அதுதான் இது ஆன்மீக வஸ்துக்கள், சித் அணுன்னு பேர். ஆண்டம் வந்து பெரிய பயர் மாதிரி, அதிலிருந்து வரக்கூடிய ஒரு சின்ன பொறி மாதிரி தான், அதுதான் ஆத்மா. இந்த ஆத்மா வீக்காக என சில ஆத்மாவுக்கு வந்து சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரத்தை அது சரியாக யூஸ் பண்ணலைன்னா எங்கே போகும்? அங்கே மேலே கோலோக்காவுக்கு போகிற போல கீழே வேணுங்க 4வது போயிடும். இங்கே தான் கீழே வந்து கிடக்கும். எல்லாம் பூலோகத்தில் வந்து மாட்டிட்டு கிடக்கும். இப்போ இங்கே தான் ஏதோ தேன் வடின்னு நினச்சிட்டு இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தா தெரியுது எனது லைஃபே சுத்தமாக என்ன கம்ப்ளீட்டாக ஒன்லி கஷ்டங்கள் தான் இருக்கே தவிர இங்கே ஒன்றும் சந்தோஷங்கிறது வந்து அல்பம். இது இப்போ தெரியுது. அப்போ இந்த மாதிரி வரும்போது கீழே விழும்போது அந்த ஆத்மா ஜீவனாக வருது. ஏன் ஜீவனாங்கிறதுனா அது பொதிஞ்சிருக்கு. அந்த ஜீவனுக்கு அந்த ஆத்மாவுக்கு உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சூஷ்ம தேகம், அதுக்கு மேலே ஒரு லிங்க சரீரம்னு இப்படி 3 தான் இருக்குது. அதான் சப்டில் பாடி கிராஸ் பாடின்னு போடுவாங்க. நம்ம பசங்களுக்கு வித்தியாசம் இந்த 2க்காவது சரி அழகாக சொன்னதுக்காக நிறைய பேர் தெரியாது இது. அப்போ அந்த ஆத்மா தான் என்ன ஆயிருக்கும், கீழே இப்படி வரும்போது பூதங்களாக வரும், கணங்களாக வரும், பிரேதாவாக வரும், வேதாளயாக வருது, தேவர்களாக வருது, ஈஸ்வரனாக வருது, இப்படியெல்லாம் போகுது.
இதுதான் ஜீவனோட கடைசி, அது வரை தான் போக முடியும். ஈஸ்வரன் வரைக்கும் போகலாம். ஏன்னா பிரம்மர் வந்து ஈஸ்வரர், அது வரைக்கும் போகலாம். பிரம்மர் தேவர் வந்து ஒரு ஜீவாத்மா பண்ண முடியும். ஜீவன் தான், அது ஆத்மா பண்ண முடியும். அது அடி தர்மங்களை 100 பிறவிகளுக்கு அப்படியே கரெக்டாக பண்ணி வந்தோம்னா கிடைக்கும். அதுக்கப்புறம் மகேஸ்வராங்கிறது வந்து என்னது, அதாவது இது வந்து ஆத்மா இது இல்லை, அது ஜாஸ்தி, அது ஆண்டவனுடைய முக்கிய பாகம். அது மகேஸ்வரர். சிவபெருமான் வந்து அந்த மாதிரி அவரை வந்து ஜீவாத்தில் சேர்க்கக்கூடாது, பகவான்லையும் சேர்க்க முடியாது. ரெண்டும் கெட்டான அவர். எப்படி நம்ம மில்கில் இருந்து வந்து நம்ம தயிர் வர்றது மாதிரி, அது எப்படி அது, ஏன்னா மில்கில் இருந்து தயிர் வந்ததுக்கு பிறகு தயிர்லேருந்து திருப்பி மில்க்கு போக முடியாது. இது ஒன் வே தான், ஒன் வே டிராஃபிக். ஓகே, இது கொஞ்சம் வித்தியாசமான இது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது கஷ்டம். இது வந்து பிரம்ம சமயத்தாவில் கிளியராக வருது. இதுக்கு மேலே இருக்கிறதான் பரமேஸ்வரன் வருது. பரமேஸ்வரன் அவரோட எக்ஸ்பான்ஷன் எல்லாம் வரும். பலராம், சைத்தன்ய மகாபிரபு, அது மாதிரி நித்யானந்த பிரபு, இதெல்லாம் இவங்கெல்லாம் எல்லாம் பரமேஸ்வரா கேட்டகரி. அதுதான் ஸ்வயம் பகவான் கிருஷ்ணா தான் அதுக்கு மூலம். அதுதான் ஈஸ்வர பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிராஜிர் கோவிந்த சர்வகாரண காரணம்னு பிரம்ம சமயத்தில் நம்ம வந்து படிக்கிறோம் இல்லையா? சரியா? இது இன்ட்ரடக்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நான் குறிப்பிட்ட நான் பேரை சொல்கிறதுக்கு இல்லை, சொல்ல விரும்பலை. இதில் ஒரு படம் பார்த்தீங்களா, ஒரு இடது பக்கத்தில் ஒரு படம், இப்போ படங்களை பாருங்கோ. அந்த படத்தில் ராதாகிருஷ்ணர் மேலே இருக்கிறது மாதிரியும், அதில் கூடால சில பேர் ஆனந்தமாக பக்கத்தில் இருக்கிறது மாதிரியும், நிறைய பேர் கீழே விழுகிற மாதிரி படம் போட்டிருக்காங்க. இந்த படம் சரி கிடையாது. இது வேற ஒரு குரூப் வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் எழுதுனது. அப்போ நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஜீவன் வந்து வைகுந்தத்திலேருந்து விழுந்தது ஜீவன் இல்லை. நம்ம ஜீவன் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த 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 பௌதிக லோகத்தில் வாழக்கூடிய ஜீவன்கள் வந்து அங்கே ஏதோ முன்னாலே ஏதோ கோலோகத்திலையோ வைகுந்தத்திலையோ ஆனந்தமாக இருந்துட்டு திருப்பி விழுந்ததில்லை. இது இது தப்பான உள்ளே தப்பான படம். இது நான் அதான் வேணும்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அவங்களோட ஐடியல்ஸ் நிறைய தப்பு, இந்த சித்தாந்தமே தப்பு. வைகுந்தத்திலிருந்து ஒரு ஆத்மா விழவே முடியாது. அதே மாதிரி கோலோக்கிலேருந்து விழுந்தது கிடையாது. அதனால தான் நான் ஒரு பாட்டே எழுதினேன். என்னது, நோ ஒன் ஃபால்ஸ் ஃப்ரம் வைகுந்தா, நோ ஒன் ஃபால்ஸ் ஃப்ரம் கோலோகா. ஸோ அது வந்து அப்பசித்தாந்தானி பாடியிருக்கேன். ஏன்னா எல்லா கௌடிய மதத்தில் வரக்கூடியவங்க அவ்வளவருடைய சித்தாந்தம் கரெக்டான சித்தாந்தம். இது அறகுறையெல்லாம் இருக்கக்கூடிய இது வந்து அவங்க எல்லாம் அங்கேயும் எங்கேயும் போட்டு நிறைய பண்ணி குழப்பிடுறாங்க. இதில் பாருங்கள், நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சுத்தமான பக்தி கிடைக்கணும்னா சுத்தமான சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா அறகுறை பக்தி தான் கிடைக்கும். அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் மேபி நீங்கள் வைகுந்தத்துக்கு மட்டும்தான் மேக்ஸிமம் போக முடியுமே தவிர உண்மையிலேயே கிருஷ்ணர் கிடைக்காது. அப்போ இதில் ஸ்ரீமத் பாகவதத்தில் 4வது கேண்டோவில் 28வது சாப்டரில் 53வது வருஷம் வந்து நிறைய பேர் எடுப்பாங்க. இதை எடுத்து அந்த குரூப் வந்து எப்படி எழுதின்னு பாருங்க. அபீஸ்மரசி சாத்மானம் அபிஞாத்த சகம் சகே ஹித்வா மாம் பதம் அன்பிச்சன் பௌமபோகரதோ கதஹா. அப்போ இதில் என்ன சொல்லுன்னா அது ஒரு பிராமணா வந்து சொல்லுவார். அப்போ இதில் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது. ஒரு கிங் வந்து இந்த உலகத்தை வந்து ஃபுல்லாக எப்படி என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு கேர்ளை வந்து பிறத்து மேரேஜ் பண்ணி அந்த ஹஸ்பண்ட் இறந்து போகுது. இறந்து போகிறவங்க போய்ட்டு ஐயோ இறந்து போச்சுன்னு கத்திட்டு இருக்குது. அந்த டைமில் பரமாத்மா வந்து ஒரு பிராமணா வராரு. அதில் வந்து அப்படி சொல்லுவார், ஓ என்ன கேளு, என்ன பாரு, உனக்கு என்ன தெரியுதா, யாருன்னு தெரியுதா, நான் முன்னாலே எனக்கு கூடாலே நீ இருந்திருக்கா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டாக இருந்திருக்கோம். ஆனால் இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்கா, நீ தனியாக சுதந்திரமாக உனக்கு மாதிரி நீ இந்த ஜட உலகத்தில் வாழ்ந்து கடைசியில் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணி கடைசியில் நாசமாக தான் போயிட்டு இருந்திருக்கா. கடைசியில் உனக்கு ஹஸ்பண்ட் போயாச்சு, உனக்கு என்ஜாய்மெண்ட் கிடையாது அப்படின்னு இந்த வெர்ஸ் வருது. இந்த வெர்ஸில் அந்த அர்த்தத்தை எப்படி எடுக்காங்கன்னு பாருங்க. அப்போ அவர் சொல்லார், அப்போ யார்
நீ வந்து ஆண்டவங்களால முன்னால இருந்திருக்கிறியா, அப்போ அங்கிருந்து தானே இப்போ கீழே விழுந்திருக்கோம். நீ தப்பான அர்த்தம் போட்டு போகுது. நீங்க பாருங்க ஸ்ரீமத் பாகவதம். அதனால தான் குருதேவ் சொன்னாரு, நீங்க வேற யார்கிட்டயும் புக்கையும் படிக்காதீங்க. அவங்க எல்லாத்தையும் கெடுத்து வச்சிருப்பாங்க. அவங்க வந்து என்னன்னா ப்ரிலிமினரியா உள்ள ஸ்மால் ஸ்மால் ஏன்னா அப்போ தான் வரக்கூடிய கனிஷ்ட பக்தர்களுக்காக வேண்டி சில புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கும். அவங்களுக்கு வந்து அவ்வளோதான் சொல்ல முடியும். அதனால தான் அந்த மாதிரியெல்லாம் எழுதி வச்சுருக்காங்களே தவிர நம்ம கௌடிய வைஷ்ணவ சித்தாந்தம் கிடையவே கிடையாது. அப்படி கிடையாது. அப்போ இந்த வருஷத்தில் இது ரெஃபர் பண்ணது வந்து பகவான் இல்லை, பரமாத்மா. அது தெரியல. அதை வச்சுட்டு வைகுண்டத்திலிருந்து கீழே விழலாம் அப்படின்னு வச்சு அதை எல்லாம் பாஸ் பண்ணி ஓட்டு போட்டு எடுத்து எல்லாம் போட்டு எல்லாத்தையும் குழப்பிட்டு இருக்காங்க. இப்போ தப்பான சித்தாந்தம். அப்போ இதை யார் கரெக்டாக சொல்கிறா? ஜீவ கோஸ்வாமி கரெக்டாக எழுதியிருக்காரு. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் அவர் கரெக்டாக எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதை மகா பிரளயா டைமில் உள்ளது. எப்போ ஆகும்? இந்த ஜீவன்கள் வந்து கடைசியில் அந்த பிரம்மா அழியும் போது திருப்பி பழையபடி எல்லாம் எங்கே போகும்? மகாவிஷ்ணுவோட பெல்லிக்கிட்ட போயிடும். பெல்லிக்கு போய் இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அது வந்து 4.32 சம்திங் பில்லியன் வருஷமோ இருந்த ஒரு நாளைக்கு. அப்போ அதே மாதிரி மகா பிரளய டைம்லேயும் அந்த மாதிரி திருப்பி போயிடும். திருப்பி எல்லா ஜீவன்களும் அப்படியே தூங்கிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ரெண்டு பேரும் கூடவே ரொம்ப நெருங்கி ஆனந்தமாக இருப்பாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து தான் என்னாகும்? இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி நம்ம ஹார்ட்டில் பரமாத்மாவும் இருக்கார், ஜீவாத்மாவும் இருக்கார். ஆனால் நமக்கு தெரியாது. அதைத்தான் அதில் சொல்லி கொடுக்குறது தவிர, இதை போயிட்டு நீ வந்து பகவான்கிட்ட இருந்து நீ இங்கே வேண்டான்னு நான் இங்கே வரேன்னு வந்து திருப்பி வந்துட்டேங்கிறது தப்பு. நம்ம எந்த 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 ஜீவன்களோ இந்த உலகத்தில் ஜட உலகத்தில் பிறந்து இறந்து இந்த மாதிரி பிறப்பு இந்த சம்சார சாகத்தில் மாட்டிட்டு இருக்குதோ, இந்த ஜீவன் இதுவரைக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட போனதும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஓகே, அப்போ பார்த்தது கிடையாது. அப்போ இது வரைக்கும் எப்படின்னா, இங்கே வந்து ஒரு உங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோங்க. குழந்தை பிறக்கிறது ஹாஸ்பிட்டல் பிறக்குது. அந்த ஹாஸ்பிட்டல் தான் இங்கே இந்த 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 உலகம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் மாதிரி இங்கே வந்து பிறந்து கிடக்கும். இப்போ நாம் இன்னும் நம்ம வீட்டுக்கு போகலை இன்னும். இதுதான் தடஸ்தாங்கிறத அழகாக கிளியராக வர ஜெயவதர்மால திருப்பி வரும். பாருங்க, சித்தாந்தத்தை தப்பாக பண்ணி அவங்க ஏதோ அவங்களுக்கு ஏதோ பெரிய ஃபேமஸ் எல்லாரும் நேம் எல்லா இடத்துக்கும் போகிறாங்கிறக்காண்டி சீப்பாக அவ்வளோத்தையும் தப்பு சித்தாந்தத்தை பண்ணி அவங்க பாட்டு ப்ரொபகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வேற வச்சு சண்டை பண்ணுறாங்க. அது நம்மளையும் நம்மக்கிட்டே திருப்பி வராங்க. அப்போ இதில் இருந்து சுருக்கம் என்னென்னா, கிருஷ்ண பக்தி அதே மாதிரி சரியான கிருஷ்ண தத்துவம் வேணும்னா ஆதரைஸ்டு குரு கிட்ட இருந்து தான் கேட்க முடியுமே தவிர இல்லைன்னா முடியாது. ஓகே, அப்போ ஜீவன்கிறது யாருன்னு? அப்போ கிருஷ்ணரை மறந்து ஜடலோகத்தில் வாழ்பவை. இன்னும் கிருஷ்ணரை பார்க்கவே இல்லை. அங்கே போய் அங்கேருந்து கீழே விழுந்தோமோன்னு அப்படி ஒன்றுமே கிடையாது, பார்க்கவே இல்லை. ரொம்ப அதான் தடஸ்தால நம்ம வந்திருக்கோம். அதான் மகாவிஷ்ணுட்டு வந்து. ஓகே, இவ்வளோ வந்து பேக்ரவுண்ட் நம்ம முக்கியம் உங்களுக்கு. அப்போ ஒன்று சொல்லிட்டு திருப்பி டக்குனு நம்ம வந்து ஜெயவதர்மம் அத்தியாயம் 1க்கு போயிடலாம். அப்போ ஜீவன் அதாவது ஆத்மா அந்த தடஸ்தால இருந்து வெளியே வரும்போது பாருங்க, அந்த பிக்சரை பாருங்க. நான் அந்த பிக்சரை கொஞ்சம் மேலே உள்ளது கட் பண்ணிட்டேன். கீழே அந்த இதில் பிக்சரில் பாருங்க, அதில் கட் பண்ணிட்டேன். அங்கே வந்து கிருஷ்ணருக்கு இன்னும் கிடையாது. நம்ம ஜீவன் வந்து மகாவிஷ்ணுவோட பெல்லி. எல்லாம் ஜீவன்கள் வந்து நிறைய இடத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூலசங்கர்ஷன் வரக்கூடிய ஜீவன்கள் நேரே கோலோக பிருந்தாவன் அங்கே அப்படியே எல்லாம் சேவகம் அங்கே போயிடுவாங்க. கோபீஸ் மஞ்சரிஸ் அப்படி நேரே அங்கேயே போயிடுவாங்க. அவங்கெல்லாம் நித்திய சித்தாசனி பேர் அவங்களுக்கு. ஓகே, இப்போ அதான் வந்து ஆரை போட்டு விட்ருக்கேன், ரெட் ஆரை போட்டிருக்கேன். அவங்க நிறைய மேலே போயிடுவாங்க. அங்கேருந்து வெளியே வந்தாலும் அவங்க மேலே பார்த்தவங்க மேலே போகிறாங்க. கீழே பார்த்தக்கூடிய கேஸ் தான் இங்கே வந்து கிடக்குப்போம். இந்த ஜடலோகத்தில் மாட்டி கிடக்கு. அதான் கீழே வந்து கிடக்கு. அவ்வளவு பேராசை, பொறாமை, கோள், அது காசிப்பு, இது நீ கண்டபடி அங்கே எல்லாம் எல்லாம் அவ்வளவு மோசமான கேரக்டர்ஸ் அவ்வளோத்தையும் டெவலப் பண்ணி இந்த ஜடலோகத்தில் வந்து நாசமாக போகுது. அப்போ இந்த ஜீவனுக்கு வந்து ஏன் எப்படி விழுது? சில ஜீவன் ஏன் மேலே போகுது, சில ஜீவன் ஏன் கீழே வருது? அதுதான் அந்த ஜீவனுக்குன்னா இதில் எனக்கு கீழே விழ ஆரம்பிக்கிறது. அதான் ஜீவன். அந்த ஆத்மாவோடுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது.
எப்படி ஸ்வயம் பகவானுக்கு சுதந்திரம் இருக்கோ அதே மாதிரி அவருடன் வரக்கூடிய அணுச்சித்துங்கக்கூடிய ஆத்மாக்களுக்கும் சுதந்திரம் உண்டு. அந்த சுதந்திரத்தை நீ எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறது உனக்கிட்ட இருக்கு. அந்த சுதந்திரத்தை நீ இது பண்ண முடியாது. நீ எடுத்து சக்குன்னு ஒரு கண்ணை எடுத்துட்டு நீ சுட போகிறான்னா நீ சுடு, அது உனக்கு ப்ராப்ளம். ஆனால் நீ கர்மாவில் மாட்ட போகிறா. அவர் நேராக பிடிக்க மாட்டார். கடவுள் நேராக பிடிச்சி நீ ஏண்டா அதை கொடுக்குறான்னு பண்ண மாட்டார். பண்ணுவாரா? இது வரைக்கும் பண்ணிருக்காரு அப்படி யாராவது? அங்கே நீ இந்த என்னடா அவனை ஒரு வழியாக பார்த்துட்டு என்னன்னா கொண்டு விடும் அவன் நினச்சிட்டு கொல்ல போகிறான், அங்கே கிருஷ்ணன் ஸ்டாப் பண்ணுறாரா என்ன? பண்ண மாட்டார். அப்போ அந்த 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 ஒரு சுதந்திரத்தை நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. ஆனால் அது நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது நம்மக்கிட்ட இருக்குது. இதே மாதிரி சில ஜீவன்கள் மேலே பார்த்தது எனக்கு கோலோகம் போனோம், மேலே போனோம், வைகுந்தம் போனோன்ட்டு அப்படியே மேலே போய் வைகுந்தத்துக்கு போகலாம். அதுக்கு மேலே உள்ளதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கோலோகத்துக்கு போனோம் அப்படிங்கிறது நேர கோலோகத்துக்கு போகுது. அது கரெக்டாக அந்த சுதந்திரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்குது. அதே சமயத்தில் இந்த அறக்கட்ட வேக்காடுகள் என்ன பண்ணி எனக்கு இந்த ஜடலோக இன்பம் வேணும், எனக்கு ஃபேமிலி ஒய்ஃபு ஹஸ்பண்டு அப்புறம் எனக்கு குழந்தைகள் வேணும், அது வேணும், இது வேணும், ஜாப் வேணும், இது வேணும்னு சொல்லி நாக்கை நீட்டிட்டு நாக்கை நீளமாக நீட்டிட்டு எனக்கு அங்கே போகணுன்னு நினைச்சு ஏதோ தேன் இருக்குன்னு நினச்சிட்டு இங்கே கீழே வந்தவங்க அவ்வளோ வரும் தொலைஞ்சாங்க. அவங்க சுதந்திரத்தை தப்பாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த உலகத்தில் துர்காதேவி இருக்கா. துர்காதேவிக்கு ஒரு கொடுத்துருக்காரு, அவர் பகவான் கொடுத்துருக்காரு. ஆனால் சிஸ்டர் இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் கேஸுகள் வரும், கீழே விழக்கூடிய கேஸுகளை நம்ம என்ன பண்ணணும்? நீ பிடிச்சிக்கோ கயத்துக்கு அது கெட்டி அங்கே நீ போட்டுடு. ஏன்னா இது லாயக்கு இல்லை. இது எங்கேயோ போகிறதுக்கு பதிலாக எங்கேயோ போகணுன்னு சொல்கிறது, அது பண்ணுறது மகா தப்பு. நீ கெட்டி போட்டுக்கோன்ட்டு அவள் கையில் ரெண்டு கயிறு இருக்கும். நீங்கள் பாருங்கள் கரெக்டாக அந்த படத்தை கூர்மையாக பாருங்கள், 2 கயிறு வச்சுருப்பா. அதுவும் சரியாக ட்ராய் பண்ணியிருக்காங்கன்னு என்ன தெரியல. 2 கயிறோ 1 கயிறோ என்ன தெரியல, 2 கயிறு இருக்கணும். அந்த 2 கயிறு என்னது? நான் என்னுடையது, ஐ மைன். இதுதான் அகங்காரத்தில் இருந்து ஆரம்பிக்கு. அப்போ எந்த ஒரு ஜீவனுக்கு ஜீவன் தான் கீழே விழக்கூடியது, அதுக்கு அகங்காரம் வந்துடுத்தோ அதைத்தான் ஃபால்ஸ் ஈகோ அப்படிம்பாங்க. இவ பிடிச்சிடுறா, பிடிச்சி உடனே என்ன பண்ணுதா? பொதியா அந்த சோல் அந்த நேரத்தில் அது ஆத்மா தான் இருக்குது. ஆத்மா கீழே வராது, இனிமேல் ஜீவனாக போகுது. எப்படி? உடலுக்குள்ளே போட போகுது. என்ன கொடுக்கா? 2 விதமான உடல் போடுதா. எப்படி? சின்ன குழந்தைகளுக்கு குளிப்பாட்டிட்டு நல்லா என்ன பண்ணுவாங்க? முதல்ல என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்ன இன்னர் கார்மெண்ட் போடுவாங்க, ஒரு சின்ன பனியன் மாதிரி சின்னதாக ஒன்று போடுவாங்க. பார்த்தீங்களா? அம்மாவுக்கு தெரியும். அதுக்கு மேலே என்ன போடுவாங்க? ஒரு பெரிய சாதாரண சட்டையாக போடுவாங்க. இதை மாதிரி அவள் 2 சட்டையை போடுறா. சட்டை சூஷ்ம சரீரம், அதை தான் இங்கிலீஷில் சப்டில் பாடி அப்படின்னு சொல்கிறது. 2வது அதுக்கு மேலே ஒரு பெரிய சட்டையை போடுறா, அதான் லிங்க சரீரம். மாட்டிட்டா. இது எங்கே வருது? எங்கே விழுறா? அங்கே அந்த யார் நம்ம தடஸ்த சக்தியிலிருந்து வர மகாவிஷ்ணுவோட இருந்து வெளியிருந்து வரக்கூடியது கீழே வருது. அப்படியே கீழே வரும்போது 14 லோகங்களை தாண்டி கீழே விழுது. 14 லோகங்கள் இருக்குது. இங்கே பூலோகம் இடையில இருக்குது. இங்கே கீழே விழுது, பொத்துன்னு வருது. எது மாதிரி தெரியுமில்ல? ஜெயில் மாதிரி. நான் முன்னால் கிளாஸ் எடுப்பேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் கிளாஸுக்கு போயிடுவேன். 3 ஜெயிலுக்கு நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்போ அந்த ஜெயிலுக்குள்ளே உள்ளே போகும்போது செக்யூரிட்டியை பார்த்தோம்னா இல்லை வாலாக இருக்கும். நம்ம ஸ்ரீரங்கத்துலேயும் அதே மாதிரி வால் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு வால் இருக்க மாதிரி. அது பிரகாரம், அது நல்லது, அது ஆண்டவனை போகிறதுக்கு உள்ளே போகிற மாதிரி. அதே மாதிரி இங்கே உள்ளே கொண்டு போகும்போது ஜெயிலுக்குள்ளே கொண்டு போகும்போது லேயராக இருக்கும். அப்படியே ஒவ்வொரு டோராக பண்ணித்தான் போவேன். அதே மாதிரி தான் போய் தான் அங்கே கிளாஸுக்கு அவங்களுக்கு போய் கிளாஸ் கொடுக்க முடியும். அதுவும் செக்யூரிட்டிக்குள்ளே தான் போக முடியும். ஃபுல்லாக ரொம்பவும் ஸ்கேர்டு பிளேஸ். அங்கே போனோம்னா அவ்வளோதான், அப்படியே வயர் கலக்க ஆரம்பிக்கும். முதல்ல போகும்போது அப்படி தான் இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடும். ஏன்னா நீ தனியாக, ஏன்னா கூடால தான் போய் யாராவது இல்லைன்னா சுட்டுருவானுங்க ஒன்று. அங்கே எல்லாம் மேலே நிற்பானுங்க, அவ்வளோ எல்லாம் கண்ணை வச்சு தான் நிற்பாங்க. கம்ப்ளீட் அவ்வளோ இதில் வாலில் நிற்பான். அந்த மாதிரி ஒருத்தர் சுட்டுவிட்டான். ஆக்சுவலாக நான் இப்போ நாங்கள் நார்த்குலாம் இருக்கும்போது ஒருத்தர் அந்த கேஸே வந்துட்டு. ஏன்னா அவன் என்ன பண்ணான்னா கார்டு இல்லாமல் தனியாக வந்திருக்கான், சுட்டான், முடிஞ்சு ஆளுக்கு க்ளோஸ்.
அவ்வளோ ஸ்கேர்டு பிளேஸ் அது. அப்போ இதே மாதிரி நம்ம இந்த பூலோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோமே, எல்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க, எல்லாம் அங்கே நல்லா நல்லா சாப்பிடு, நல்லா இது பண்ணு, நல்லா இதை வச்சுக்க, நல்ல எக்ஸாம். நிறைய பேர் என்னென்னா எக்ஸாடி நல்ல நல்ல கேரியர் எனக்கு பிடிக்கணும். அவன் எங்கே போகுது? நீ போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறது கிடையாது. இதிலே லைஃப்பை வேஸ்ட் பண்ணிடுவானுங்க கடைசியில் அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சுத்தமாக போயிடுவாங்க. இதுதான் அவங்களோட பிரச்சனை, முட்டாள்தானே இதுதான். அப்போ இதில் அவள் என்ன பண்ணா, 14 லெவல்களை தாண்டி கீழே கொண்டு வரா. இங்கே கொண்டு வந்துட்டு தான் இந்த இதை போட்டு நான் நீ விளையாடப்பா, என்ன விளையாட போறியா, அதுக்கு தானே நீங்கள் வந்தா விளையாடு அப்படின்னு விடுறா. அப்படி அங்கங்கே ஓடும்போது தான் என்ன அவன் பாடுறான், டக்குனு சைக்கிளில் ஓடுறான், ஏதோ சம்திங் ஓடுறான், பொத்தனி விடுறது, கால் அடிபடுது, இல்லை வேற ஒருத்தன் வந்து மோதிடுறான், கர்மம் ஆரம்பிக்கிறது அங்கே. அப்போ அந்த ஜீவன் கர்மங்களை பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கு தகுந்தவாறு எனது லா ஆஃப் கார்மா, கார்மிக் ரிசல்ட் வந்து நிற்கும். இப்போ இந்த உலகத்தில் கர்மிக்கு எல்லாம் கர்மாதிலே தான் நடக்கும். நீ பண்ணக்கூடிய கர்மா பிரகாரம் உனக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும். இதே மாதிரி ஓடிட்டு இருக்கு பாருங்க. இது என்ன பெரிய பெரிய இது பாருங்க. இது அப்போ நம்ம ஜெயிலில் கிடக்கிறோங்கிறது நமக்கு எவனுக்கு ஒருத்தனுக்கு நம்ம இந்த வாழ்க்கையை உண்மையிலே வந்து ஜெயில் அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம்னா அவன் புத்திசாலின்னு அர்த்தம். என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கசாப்பு கடைகளை இப்போ எல்லாம் இங்கே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லாம் அவ்வளவு எல்லாம் இப்போ என்வி ஆகிட்டு இருக்கு. முன்னாலெல்லாம் பிராமின்ஸாருங்க எல்லாம் அவனும் தான் பிரியாணி சாப்பிட போகிறான். எதுக்கு? சர்ச்சுக்கு போகிறான். சர்ச்சுக்கு போய் பிரியாணி சாப்பிட போகிறாங்க. இப்படி ஆகிப்போச்சு. அப்போ அந்த டைமில் பார்த்தோன்னா இந்த கசாப்பு கடையில் வந்து ஆடை கட்டி போட்டிருப்பான். இல்லை இன்றைக்கி 3 ஆடு காலி பண்ணணும்னு வச்சுக்கோ, 3 ஆடை கட்டி போட்டிருப்பான். அங்கே ஒன்று ஆல்ரெடி வெட்டியிருப்பான். வெட்டி அதை வந்து விற்றுட்டு இருக்கான். இந்த 3 ஆடு இங்கே இருக்குது. ஒரு ஆட்டை தூக்கான் வெட்டு. அவன் மற்ற ஆடும் பக்கத்தில் தான் பார்த்துட்டு இருக்கு. அந்த 2 ஆடு என்ன பண்ணுவோம், அதுக்கு இடையில கொஞ்சம் புல்லை தூக்கி போடுவான். அந்த 2 ஆடும் அடுத்தால நம்ம கேஸ் தான், நம்ம தான் கசாப்பு கடைக்கு அடுத்த கசாப்புக்கு நம்ம தான் அடுத்ததுன்னு அவனுக்கு தெரியாது. அவ்வளோ தூரத்துக்கு புத்தி மந்தம். அந்த புல்லுக்கு ரெண்டும் சண்டை போட்டு நடக்கும். சண்டை குஸ்தி நடக்காங்க. நீ எனக்கு புல்லை நீ சாப்பிடாத, நீ அதுன்னு சண்டை நடந்துட்டு இருக்கும். அடுத்தால என்ன ஆகும்? அடுத்தால காரியம் அவன் தான். அடுத்தால இந்த இது முடிஞ்சவொடனே அடுத்தால அவன் தானே வரப்போகுது. அரே உனக்கும் டைம் இது போலதான் டைம். அப்போ இந்த ஒரு ஸ்வரணை இல்லைன்னா உனக்கு என்ன புத்தி இருந்தா என்னன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு அவன் என்ன யூஸ்? அதுக்கு ஒரு யூஸும் கிடையாது. அப்போ லைஃப்னா என்னன்னே உனக்கு தெரியலையே. என்ன நடந்திருக்கு, எதனால் நம்ம யார், எங்கேருந்து வந்தோம், நமக்கு நம்மளோட குறிக்கோள் என்னவா இருக்கணும், என்ன நடக்கும், நம்ம செத்ததுக்கு பிறகு என்ன நடக்கும், ஒன்றுமே இல்லாமல் சுரணை இல்லாத ஜீவன்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்களே. இதை எப்படி எவ்வளோ நேரம் சொன்னாலும் அவங்களுக்கு கேட்காது. இன்னைக்கு கேட்பாங்க கறிக்கதை, இன்னைக்கு கேட்பாங்க, அடுத்த நாள் பார்த்தோம்னா அதே தான், அதே பழைய குருடி கதவை திரடின்னு தான் போயிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ஆத்மா ஜீவனாகி உடல்ல இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது அது உள்ள ஏதோ ஒரு காம்ப்ளிகேட் மெக்கானிசம் வேற இருக்கான். அது என்ன மெக்கானிசம்? அது காளுங்கோ. அதான் அந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு புரியும். ஆத்மா, சூட்சம சரீரம், லிங்க சரீரம், இவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுங்கிறத பற்றி அழகாக ஒரு படம். அதுதான் அந்த படம். ஆத்மா வந்து எப்பவுமே ஆன்மீக சம்பந்தம் உள்ளது. ஆக்சுவலாக ஆத்மா அதுதான் இப்போ ஜீவனாக வந்திருக்கு. அந்த ஆத்மா வந்து ஆன்மீக தொடர்பு, லோக தொடர்பு இருக்கும், எப்பவும் இருக்கும். அந்த தொடர்பு என்ன தொடர்பு? அந்த தொடர்பு தான் நமக்கு வந்து மறந்து போச்சு. ஆனால் அந்த தொடர்பு உண்டு. அதை ரெனியூ பண்ணுறதுக்கு தான் குருதேவர் வந்து மந்திரம் கொடுக்குறாரு. மந்திரம் கொடுத்து நீ சேன் பண்ணு, உனக்கும் உன்னோட அதாவது உனக்கும் கிருஷ்ணருக்கும் உள்ள சம்பந்தம் வந்து ரிவைவ் ஆகுறதுக்காக வேண்டி அதுதான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவார். அவர் சொல்லது கேட்க மாட்டாங்க. அவர் இன்னும் எனக்கு ஆனால் அவர் என்கிட்ட இப்படி சொல்லிவிட்டார், எப்படியாவது நான் எனக்கு மனம் என்ன மாதிரி கஷ்டப்படுது, இந்த மாதிரிப்பட்டெல்லாம் எல்லாம் சொல்லிவிட்டாருன்னு நினச்சி அவங்க அதை தான் நினைப்பாங்களே தவிர அவங்க வந்து எதுக்கு குரு சொல்லுவாருன்னு இது தெரியாது. அரே நீங்கள் லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க, சாவருக்கு நாள் வந்தாச்சு, இது இனியாவது உருப்படியாக 100% நீங்கள் வந்து உங்கள் டைமை வந்து கிருஷ்ண பக்தி கொடுங்கன்னா, அது இப்படி எனக்கு அது அங்கே எனக்கு ஒர்க் இருக்குது, இந்த ஒர்க் இருக்குன்னு ஓடுவாங்க. அப்போ குருதேவை கேட்க மாட்டாங்க. அப்புறம் நடக்குது நடக்கும். அது பிறகு கிருஷ்ணா வச்சு தான் நடக்கும். அப்போ
இதில் அந்த ஆத்மா வந்து ஆன்மீக லோகத்தில் தொடர்பு வைக்கிறதுக்கு பேர் வந்து துரியான்னு பேர் என்ன துரியா. ஏன்னா அது அதோட சுபாவம், நேச்சுரல் சுபாவம். அதே மாதிரி ஆத்மா வந்து சூட்ச்ம சரீரம், எது லிங்க சரீரம் இல்லை, சூட்ச்ம சரீரம், சட்டில் பாடி, அதுக்கும் தொடர்பு உண்டு. இந்த சட்டில் பாடியில் என்னெல்லாம் இருக்குது, இந்த இந்த சூட்ச்ம சரீரத்தில் என்னெல்லாம் இருக்குன்னா மனம், புத்தி, அகங்காரம். அகங்காரத்துலேருந்து தான் கீழே விழுந்து மொத்தனிக்கு கீழே வந்தது. இந்த அகங்காரத்தை பார்த்தீங்கன்னா மனுஷங்களுக்கு நீங்கள் பக்தன்றுவாங்க, நிறைய போட்டு எல்லாம் மூணு முடிச்சு போட்டு வந்துடுவாங்க. 3 முடிச்சு போட்டுட்டு அங்கே நாமம் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் முடிச்சு வந்துடுவாங்க, பக்தர்னு வந்துடுவாங்க. பார்த்தோம்னா அவங்களுக்கு கூடிய அகங்காரம் உள்ளே பார்த்தோம்னா இன்னொரு பக்தர் கூட காம்ப்ரமைஸ் பண்ண தெரியாது. எனத்தையாவது ஒன்றும் ஏதாவது காசி பண்ணி எனத்தையாவது வந்து பிரச்சனையை உண்டு பண்ணுவாங்க. அப்போ அவங்கெல்லாம் சும்மா வெளிவேஷம்தான் பக்தர்களை தவிர பக்தர்கள் உண்மையான பக்தர்கள் கிடையாது. அப்போ இந்த சூட்ச்ம சரீரத்தில் வந்து ஃபால்சிகோ வந்து ரொம்ப முக்கியம், பெரிய பிரச்சனை. அதில் ஃபால்சிகோன்னா என்னது, அதான் அகங்காரம். அதுக்கு பிறகு புத்தின்னு என்னது, எந்த புத்தி அது, கிறுக்கு புத்தி. இது புத்தியே கிடையாது. ஏன் நான் கிறுக்கு புத்தின்னு சொல்கிறேன்னா, இது வந்து ஆன்மீக புத்தி இல்லை, இது பூலோக புத்தி. நம்மளை சுற்றி உள்ள சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள், அதே மாதிரி நம்மளுடைய ஜாபு, அது இது இதெல்லாம் பார்த்து நம்ம இதை மட்டும்தான் நம்ம இந்த புத்தியில் வச்சுருக்கோம். ஏன்னா இந்த புத்தி வந்து மெட்டீரியல் தான், நம்மளால் பார்க்க முடியாது தவிர அது இருக்குது, புத்தி அங்கே இருக்குது. அப்போ இந்த சுசுப்தின்னா இந்த ஆத்மா அந்த சூட்ச்ம சரீரத்துக்குள்ளால பஜனை இருக்கும். ஓகே, அதுக்குள்ளே லிங்க் இருக்கும். லிங்க் எப்படி இருக்கும், கீழே விழுந்த லிங்க் தானே இது, கீழே விழுந்த அதோட சாரம்தான் இருக்கும். 3வது சுவப்னம்னா அந்த ஆத்மாவுக்கும் லிங்க சரீரத்துக்கு சொப்பனம்னா அது ட்ரீம். எது சொப்பனம்ங்கிற மாதிரி, சொப்பனம்னா என்னதுன்னு பாருங்க. நீ பார்த்தீங்கன்னா சொப்பனமெல்லாம் பாடுறதெல்லாம் நம்ம சொப்பனம், எல்லா சொப்பனமும் ஞாபகம் இருக்காது. அந்த சொப்பனத்தில் நம்ம பார்க்கும்போது ஏதோ என்னடா நான் எங்கேயோ இங்கெல்லாம் போயிருக்கேன், யாரையெல்லாம் மீட் பண்ணேன், நான் அது பேசினேன் இதை பேசினேன்னு எல்லாம் ஞாபகம் இருக்குது, எல்லாம் அறகுறையாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சொப்பனத்தோட அதுதான் அவ்வளோதான் அது உண்டு. அது ஒரு கம்யூனிகேஷன் மெக்கானிசம். அது சொப்பனம் வழியாக நேரம் எங்கேருந்து அந்த ஆன்மீக லோகத்திலிருந்தும் இன்னும் இன்ஃபர்மேஷன் வரும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம ஆச்சாரியர்ஸ்லாம் நிறைய வந்து கனவுலேயே தான் எல்லாம் இனிஷியேஷன் கூட கனவுல வாங்குறதும், குருதேவ வந்து மீட் பண்ணுறது எல்லாம் நடக்கும். அதுவும் அது அப்படியே 100% உண்மை. ஏன்னா நம்மளுக்கு தெரியுதே எத்தனை ஹிஸ்டரியில் எத்தனை இது கரெக்டாக. அவர் கிருஷ்ணரே வந்து எனக்கு விக்கிரகத்தை இப்படி மண்ணில் வந்து போயிச்சு விட்டானுங்க, அதை எடுத்து என்ன விக்கிரகமாக வழிபடு அப்படின்னு நினச்சிட்டு அந்த மாதிரி பக்தர்கிட்ட சொல்லி பக்தர்கள் போய் அங்கே தோண்ட அங்கே எல்லாம் வருது. அது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சொப்பனம் வந்து ஸ்ட்ராங், வெரி ஸ்ட்ராங். ஆனால் சாதாரண மனுஷங்களோட சொப்பனம் வந்து அரைகுறை கேஸு. சில ஜமீன் ஞாபகம் இருக்கும், சில ஜமீன் ஞாபகம் இருக்காது. ஆனால் எந்த சொப்பனம், அந்த சொப்பனம் அந்த ஆன்மீக லோகத்திலிருந்து வரக்கூடிய அந்த சொப்பனம் வந்து எந்த லிங்கில் வருது, துரியா. அந்த துரியா லிங்கில் வரக்கூடிய சொப்பனம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ சரியா, இது வந்து நமக்கு அதுக்கப்புறம் ஞாபகம் வருது, நம்ம பிரெயினில் ஞாபகம் இருக்கும். இப்படியெல்லாம் நான் ஏதோ பார்த்தேன், என்னடா வேடாக இருக்குது, அதெல்லாம் வேடாக இருக்கும். இதுதான் ப்ராப்ளம். ஏன்னா அந்த உலகம் வேறு, இந்த உலகம் வேறு. தென் அதுக்கு பிறகு அந்த ஆத்மா வந்து ஜடலோகம் வந்து இந்திரியம் வழியாக, இதுதான் மெயினாக 90% இதுதான் ப்ரிடாமினண்டாக ஓடிண்டே இருக்கும். ஜக்ருத்தின்னா இந்த ஜடலோகத்தில் நமக்கு வந்து இந்த மாதிரி என்ன நவத்வாரங்கள், அதே மாதிரி 5 இந்திரியங்கள், மனம், புத்தி, மனம், மைண்ட், இன்டெலிஜென்ட், அது மாதிரி ஏன்னா ஃபால்சிகோ, இது எல்லாம் வந்து பார்த்தோம்னா இதில் முக்கியமாக நம்ம இந்த இந்திரியங்களை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எனது மழை, சீதோஷ்ணம், சூடு, தணிப்பு, அது இதுன்னு எல்லா இது பார்த்தோம்னா இது வந்து இந்திரியங்கள் வழியாக நம்ம இதை வந்து ஆக்சுவலாக ஃபீல் பண்ணுறோம். அது ஜக்ருத்தின்னு வேறு. ஓகே, புரியுதா? சரி, இனிமேல் நம்ம கொஞ்சம் தான் கவர் பண்ண முடியும். இது வந்து ஜஸ்ட் பேக்ரவுண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜீவன்னா இப்போ என்னென்னு தெரியும் உங்களுக்கு? ஜீவனோடைய அன்ஃபார்ச்சுனேட், ரொம்ப மோசமான சுச்சுவேஷனை உங்களுக்கு நான் சொன்னேன், கொஞ்சம் தான் சொன்னேன். இதை பற்றியே பெரிய கறிக்கை தான் சொல்லிகிட்டு இருக்கலாம்.
அவ்வளோ சாஸ்திரங்களெல்லாம் கொண்டு வரலாம், அதுக்கு டைம் இல்லை. தர்மம்ங்கிறது அடுத்தால வருது. தர்மம்னா என்னன்னா, நம்ம ஊரில் என்னென்னா, இந்த பாரு அவன் வந்திருக்காங்க, அவன் வந்து கொஞ்சம் தர்மம் கொடுங்கம்பான்னு கேட்பான். சனி அந்த வயலில் போகக்கூடியவங்க, எது அந்த பிச்சை எடுக்கக்கூடியவங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் தர்மம் கொடுங்கம்மான்னு கேட்பான். தர்மம், அதுவும் தர்மம் தான். அதுவும் அப்போ அது தர்மம்னா அது ஒரு அர்த்தம். தர்மங்கிற பேரில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. தர்மங்கிறதுக்கு சுபாவம்னியும் பேர். இந்த அர்த்தத்தை தான் நாம் எடுக்க போகிறோம். தர்மம்னா சுபாவம். சுபாவம்னா என்னது? ஒரு பொருளோட சுபாவம் தர்மம். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னது இப்போ இப்போ நம்ம தண்ணி எடுத்தோம்னா தண்ணியோட சுபாவம் வந்து எப்படி இருக்கும்? அது தண்ணியாக இருக்கணும். அது வந்து சாலிடாக இருக்கக்கூடாது. அது தண்ணி, அது ஃப்ளோ பண்ணக்கூடியது. தண்ணீர் ஓடக்கூடியது. சரியா? குடித்தா இது தாகத்தை அடக்கக்கூடியது. அது அதோட தர்மம். இதே மாதிரி மனுஷங்களுக்கும் அதே மாதிரி தர்மம் இருக்குது. நீ அடுத்தவனை கொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாதுங்கிறது இப்படி தர்மங்கள். இதெல்லாம் நல்ல தர்மங்கள். ஆனால் துரியோதனுக்கு அந்த தர்மம் எதையுமே பண்ண முடியலை. அவன் சொல்லுவான், எனக்கு நல்ல தர்மங்கிறது என்னென்னு, எனக்கு தர்மம்னா என்னென்னு தெரியும், ஆனால் அது என்னால் அதை பண்ண முடியாது, நான் பண்ணுறது அதர்மம் தான் பண்ணுவேன். அப்போ அப்படி பார்க்கும்போது அது வந்து நல்ல திங்ஸும் மோசமான திங்ஸுங்கிறது கம்பேர் பண்ணும்போது தர்மங்கிறது நல்ல திங்ஸ்னு ஒரு அர்த்தம் வருது. ஆனால் உண்மையான அர்த்தம் வந்து ஒவ்வொரு வஸ்துக்களுக்கும், நமக்கு வஸ்துன்னா ஒரு பொருள், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு தர்மம் இருக்குது. தண்ணீருக்கு வந்து அது நீர்த்தன்மை, ஓடக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அது அதோட தர்மம். அதே மாதிரி சாலிட் இருக்குது. இப்போ ராக் என்ன, ஒரு கல் எடுத்துடும், அதோட தர்மம் என்ன? அது வந்து சாலிடாக இருக்கிறது அதோட தர்மம். அதே மாதிரி காற்று இருக்குது. காற்றும் அது ஒரு வஸ்து தான். அந்த காற்றுங்கிறது வந்து அது வந்து காற்றுன்னா அது வந்து கேஸ் மாதிரி, ரைட்? அப்போ அதோட தன்மை அதுதான். ஆனால் இந்த தன்மை வந்து என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணும்போது அதோட தர்மம் மாறிடும். நீங்கள் இப்போ தண்ணி எடுத்துக்கொண்டு போய் நேராக ரெஃப்ரிஜிரேட்டரில் உள்ளே வச்சு நல்லா டெம்பரேச்சர் நல்லா கீழே போட்டோம்னா எடுத்தாக திறந்தீங்கன்னா அவ்வளோ இது ஐஸ் ஆகிடும். அப்போ ஏன் இப்படி ஐஸ் ஆகிடுச்சு? ஏன்னா நீ அதோட என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிட்ட. அதோட ஒரிஜினல் என்விரான்மெண்ட் வந்து இது இல்லை. அதோட ஒரிஜினல் சுபாவம், ஒரிஜினல் தர்மம் வந்து தண்ணீராக இருக்கிறது தான். அது தண்ணீர்னா லிக்விடாக இருக்கிறது தான் அதோட சுபாவம். நீ அதை சேஞ்ச் பண்ணனால இது சேஞ்ச் ஆகிப்போச்சு. இதே மாதிரி நம்ம இதை தான் படிக்க போகிறோம் அன்றைக்கி. இந்த ஆத்மா கீழே அந்த ஒரு அற்ப ஆசையில் இந்த ஜடலோக இன்பத்தை வந்து சுவைக்கணுங்கிறக்காண்டி இதில் வந்து ஒரு தப்பான இதில் அது பண்ணி இந்த இதுக்கு வரும்போது அதோட என்விரான்மெண்ட்டு எல்லாம் சேஞ்ச் ஆகிடுத்து. போய் எப்படி சேஞ்ச் ஆச்சு? துர்காதேவி பிடிச்சி கட்டியாச்சு. மைண்ட் 3, அப்புறம் 2 பாடி கொடுத்துட்டு நீ இப்போ இங்கே மாட்டி கிடக்கிற. இப்போ இதை விட்டு போக முடியாது. நீ எப்படி ஜெயிலில் மாட்டின அப்புறம் ஜெயிலேருந்து வெளியே போகும்போது இது அவ்வளோ எத்தனை லேயர்ஸை தாண்டி உள்ளே போனானோ அவ்வளோ லேயர்ஸும் திருப்பி பேக்கில் போகணுமே. இதனால தான் சொல்கிறது, ஒரு ஜீவன் கடைசியில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு பக்தனாகி ஆகும்போது இந்த ஸ்டேஜில் வரக்கூடிய பக்தங்களுக்கு என்ன ஆகும்? அடுத்த லோகத்துக்கு போவானா. அதுக்கப்புறம் புண்ணும் அதிலே கிடப்பான். எத்தனையோ மில்லியன் கணக்கான கோடிக்கணக்கான பிறவிகள் அங்கேயே நடக்கும். அதுக்கப்புறம் புண்ணு அதில் வந்து எவரிவேஷன் ஆனோன்னா அடுத்த லெவலுக்கு போவான். அதுக்கப்புறம் புண்ணும் போய் இப்படி 14 லெவல் போனதுக்கு பிறகு தான் வெளியே பிரம்மத்தை பார்க்க முடியும். நீங்கள் நினச்சி பார்க்குறீங்களே, நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு எனக்கு அற்ப ஆசையினால் லைஃப்பை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 90% இது பண்ணி வேஸ்ட் பண்ணி எனக்கு நல்ல ஜாப் வேணும், நான் அதில் பாஸ் ஆகணும், இதை பாஸ் ஆகணும், அதை மட்டுமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே. இந்த ஒரு பிரச்சனை நீங்கள் வந்து எப்போது நினச்சி பார்க்குறீங்களா? அப்போ இந்த அல்ப ஆசை தானே வருது. அப்போ உண்மையான புத்தி வரமாட்டேங்கிறதே. அதனால தான் ஜீவ தர்மம் படிக்கணும். புரியுதா? அப்போ இதில் ஒரு இந்த சாப்டர் 1ல் சில முக்கியமான கேரக்டர்ஸ் நிறைய வரும். நம்ம ஃபுல்லாக படிக்க முடியாது, இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்குது. இது இன்ட்ரொடக்ஷன் தான் மெயினாக நான் எய்ம் பண்ணேன். இருந்தாலும் கொஞ்சம் உள்ள போகலாம். இந்த ஜீவ தர்மத்தில் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே நடந்த இடம் வந்து சுராபி குஞ்ச் ஆக்கக்கூடிய இடம்.
அப்போ அந்த இதில் வந்து ரெண்டு விதமான குஞ்சான்னா நமக்கு தமிழ்லலாம் அதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. தீ எனக்கு குஞ்சானா குஞ்சா தான், அவ்வளோதான் முடிஞ்சு. குஞ்சம்னா இதில் என்னது காட்டில் அழகாக சின்ன காட்டேஜ் மாதிரி வச்சுருக்கிறது வந்து குஞ்சம். அதான் குஞ்சம். பூஞ்சோலை குருஜி. பூஞ்சோலையா? பூந்தோட்டம். பூஞ்சோலை. பூந்தோட்டம்னா அது கார்டன் ஆச்சே. கார்டன் ஆச்சு போயிடல, கார்டன் ஆகலையோ. பூஞ்சோலை. சோலைன்னா பூஞ்சோலை. பூஞ்சோலை, தட் லுக்ஸ் குட் நவ். பூஞ்சோலை. யா, ஓகே, வெரி குட். பூஞ்சோலை, சோலை. ஓகே. அப்போ என்னென்னா, அப்போ எப்படி இருக்கும்னா, அந்த குஞ்சானா எப்படி இருக்குன்னா, அது வந்து ஒரு இருக்கக்கூடிய இடம். அதில் நம்ம அங்கே உள்ள எல்லாம் உட்காரதுக்கு இடம் இருக்கும், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடம் இருக்கும், எல்லாம் கம்ப்ளீட்டாக உள்ள அலோடு. பட் எல்லாம் மேட் ஆஃப் எல்லாம் வைன்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் அண்ட் பிளான்ஸ். இதுதான் ஃபுல்லாக வச்சு பண்ணியிருப்பாங்க. நான் சும்மா ஏதோ அந்த மாதிரிலாம் கிடைக்கிறது கஷ்டம், படம் கிடைக்கிறது கஷ்டங்கிறதுக்காண்டி ஏதோ ஒரு படத்தை எடுத்து போட்டு வச்சுருக்கோம் உங்களுக்கு ஒரு. ஏன்னா பிக்சர் ஒரு 1000 வேர்ட்ஸுங்கிறதுனால நான் அதை எடுத்து போட்டிருக்கோம் உங்களுக்கு. அப்போ பிருத்திவினா குஞ்சாங்கிறது ஒரு குஞ்சா, மாதவி குஞ்சாங்கிறது இன்னொன்று. 2 விதமான குஞ்சாங்கிறத பற்றி பேசிகிட்டு இருப்போம். ஒன்றுக்கும் சில வித்தியாசங்கள் இருக்கும், இருந்தாலும் எல்லாம் ரெண்டுமே குஞ்சாஸ் தான். இதில் முக்கியமாக வர்றது வந்து பிரேமதாச பரமஹம்ச பாபாஜின்னு ஒருத்தர் வர்றாரு. அதான் நான் சும்மா ஒரு படத்தை போட்டு வச்சுருக்கேன். அவருக்கு பேர் பாபாஜி மகாசாயான்னு சொல்லுவாங்க. அவர் குறைஞ்சது 128 ரவுண்டு ஹரிநாமம் பண்ணாமல் வேறு எந்த வேலையும் பண்ண மாட்டார். 128 இங்கே அடி போட்டு கிடக்கும், 64 அடி போட்டு கிடக்கும். இந்த 16 கூடிய கேஸெல்லாம் நீங்கள் நினச்சே பார்க்கக்கூடாது. அவங்கெல்லாம் பக்தர்கள் கிடையாது. அதெல்லாம் அவங்கெல்லாம் பிஸ்னஸ் பீப்புள். 16 போதாது, அவங்கெல்லாம் கனிஷ்ட அதிகாரி, ரொம்ப கீழே இருக்க. அவங்க வந்து மெதுவாக வரக்கூடியவங்க. ஸ்டாண்டர்ட் ரவுண்ட்ஸ் வந்து மினிமம் தான் 64. நம்ம கௌடிய சம்பிரதாயத்துக்கு வந்து மினிமம் வந்து 64 நீ பண்ணலைன்னா நீ பக்தனே இல்லை, பீரியட், முடிஞ்சு. ஓகே, இதை அப்போ இல்லை ஞாபகம் வச்சுங்க. 64 ரவுண்டு பண்ணலைன்னா நீ பக்தனே இல்லை. சைத்தன்ய மகாபிரபு அதை வந்து அப்படியே ஒழிச்சு விட்ருவார். தரிசி உள்ள. ஏன்னா சைத்தன்ய மகாபிரபுலாம் அந்த அவர் வந்து ஒரு வருஷத்துக்கு முக்கியமாக ஒரு வருஷம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக டெய்லி சாயங்காலம் நம்ம ஸ்ரீவாசா அங்கல்ல வந்து முக்கியமான ப்ரோக்ராம் பண்ணுவார். சாயங்காலம் நைட்டு. அங்கே வெளியில் வாசலில் ரெண்டு பேர் நிற்பாங்க. அங்கே கொஸ்டின் இதுதான், இன்றைக்கி நீ எத்தனை ரவுண்ட், இன்றைக்கி நீ வந்து எவ்வளோ 64 குறைஞ்சது பண்ணியான்னு. 64 பண்ணலையா? இல்லை நான் அவ்வளோ பண்ணல, இன்னும் ஒரு ரவுண்டு ஜாஸ்தி, ஒரு ரவுண்டு பாக்கி இருக்குது, கெட் அவுட், யூ கேனாட் என்டர் இன், தட்ஸ் இட், கெட் அவுட், முடிஞ்சு. அப்போ அதே மாதிரி தான் சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாரு, நீ 64 ரவுண்டு பண்ணலைன்னா 64 பண்ணதுக்கு 5 மணி நேரம் ஆயிரும். 5 மணி நேரம் நீங்கள் பண்ணலைன்னா நீங்கள் பக்தன் இல்லை. சும்மா தான் நீங்கள் இப்போ அது எதையும் கட்டிட்டு இதெல்லாம் போட்டுட்டு ஃபேஸுக்கு அந்த சும்மா இதுக்கு தான் நீங்கள் இருக்கணும், தவிர நீங்கள் பக்தனே கிடையாது. அங்கே கோலவுக்கெல்லாம் ஒன்று நினச்சி பார்த்துறாங்க. 64 ரவுண்டுங்கிறது மினிமம். அவர் சொல்லுவார், எவன் ஒருவன் 64 ரவுண்டு பண்ணலையோ அவன் வந்து என்கிட்ட வர முடியாது, நான் அவன் கொடுக்கறது எதையும் நான் வாங்கவே மாட்டேன். அப்போ அவர் 128 ரவுண்டு பண்ணிகிட்ருக்கார் ஒரு நாளைக்கு. அப்புறம் அவருக்கு குரு வந்து பிரத்யும்ன பிரம்மச்சாரி. இங்கே வந்து என்னென்னா குரு சேவா கம்மி, அதனால தான் ரவுண்ட் ஜாஸ்தி. அவருடைய குருக்கு பேர் வந்து பிரத்யும்ன பிரம்மச்சாரி. அவர் சைத்தன்ய மகாபிரபுவோட அசோசியேட் ஐ மீன் அவரோட டிசைபிள். அசோசியேட் தான் சொல்லுவாங்க அதை நார்மலாக, டிசைபிளையும். நம்ம ரூப கோஸ்வாமி, ரூப சனாத்தன பட்ட ரகுநாத ஜீவ கோபால பட்ட தாச ரகுநாத கோஸ்வாமி, லைக் அதே மாதிரி இவர் பிரத்யும்ன பிரம்மச்சாரி வந்து லார்ட் சைத்தன்ய மகாபிரபுவோட டிசைபிள் தான். அப்போ சரியா, அவரோட டிசைபிள் தான் பிரேமதாச பரமஹம்ச பாபாஜி. இனிமேல் ஸ்டார்ட் பண்ணும். அத்தியாயம் 1, ஜீவனின் நித்திய தர்மமும் நைமித்திக தர்மமும். நைமித்திகன்னா என்ன அர்த்தம்னா நித்தியம் அல்லாதது, அதாவது அநித்திய. இப்போ சான்ஸ்கிரிட் வார்த்தையில் அங்கக்கூடிய வார்த்தையை முதல்ல போட்டோம்னா அது நெகட்டிவ் ஆகிடும். அநித்தியம்.
தர்மம் அதர்மம். தர்மம் அல்லாதது தர்மத்துக்கு ஆப்போசிட் வந்து அதர்மம். அதே மாதிரி அநித்தியம். அநித்தியங்கிறதுக்கு இன்னொரு ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் வேர்டு இருக்குது, அதான் நைமித்திகான்னு பேர். இந்த அண்ட சராசரத்தில் பற்பல கோள மண்டலங்களுக்கு மத்தியில் ஒரு தாமரை பூவின் வடிவில் அமைந்திருப்பது பூமண்டலம். இந்த பூமண்டலத்தில் 7 தீவுகள் உள்ளன. அவை தாமரை பூவின் மத்திய பாகத்தை சுற்றி இதழ்கள் இருப்பதைப் போல் அமைந்துள்ளன. இந்த பூமண்டலத்தின் மத்திய பாகத்தில் இருக்கும் தீவுக்கு ஜம்பு தீவு என்று பெயர். மற்ற அனைத்து தீவுகளிலும் இந்த ஜம்பு தீவு தான் மிகவும் உயர்ந்தது. இந்த ஜம்பு தீவில் பாரத வருஷம் என்ற தேசம் சிறந்தது. இந்த பாரத வருஷத்தில் கௌட பூமி மிகவும் சிறந்தது. கௌட பூமியில் 9 தீவுகளை கொண்ட ஸ்ரீ நவத்வீப மண்டலம் மிகவும் பிரதானமானது. இந்த நவத்வீப மண்டலத்தில் பாகிரதி நதியின் கிழக்கு பகுதியில் ஸ்ரீ கோத்ருமம் என்ற மிக அழகான புண்ணிய தலம் நிரந்தரமாக அமைந்துள்ளது. தொன்று தொட்டே இந்த கோத்ருமத்திலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் மிகச்சிறந்த பக்திமான்கள் பஜனைகள் செய்து வாழ்ந்து வந்தனர். முன்னொரு காலத்தில் இதே இடத்தில்தான் ஸ்ரீ சுராபி என்ற தேவ பசு மலர் செடிகளும் கொடிகளும் படர்ந்துள்ள சோலையில் ஸ்ரீ கௌரசந்திரரை வழிபட்டு வந்தது. இந்த இடத்திலிருந்து சிறு தூரத்தில் பிரதிமன குஞ்சம் என்ற இடம் உள்ளது. இங்கே ஸ்ரீ கௌரசந்திரரின் மிகவும் நெருக்கமான சிஷியரான பிரதிமன பிரம்மச்சாரியின் சிஷியரான ஸ்ரீ பிரேமதாச பரமஹம்ச பாபாஜி வாழ்ந்து வந்தார். அவர் செடி கொடிகள் நிறைந்து அடர்ந்திருந்த அழகான தன் பஜனை குடிசையில் ஆன்மீக ஆனந்தம் பொங்க ஹரிபஜனைகள் செய்து ஆனந்தமாக வாழ்ந்து வந்தார். அவங்க ஹரிபஜனை மட்டும்தான் ஆனந்தம் கொடுக்கிறது. ஸ்ரீ பிரேமதாச பரமஹம்ச பாபாஜி அனைத்து சாஸ்திரங்களையும் நன்றாக கற்று சிறந்த புலமை பெற்றவர். அவர் வசித்த புனிதமான இடத்தை ஸ்ரீ நந்த கிராமமாகவும் எண்ணியும், நந்த கிராமங்கிறதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அங்கே பிருந்தாவனத்தில் லீலைகள், அந்த அவர் வளர்ந்ததுக்கு பிறகு உள்ள லீலைகள், மாடு மேய்க்கக்கூடிய லீலைகள் எல்லாம் இருந்து அந்த டைமில் தங்கக்கூடிய இடம் இந்த வந்து நந்த கிராமம், நந்தகாவோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் நந்த கிராமமாக எண்ணியும் கிருஷ்ண பக்தியை மட்டுமே மனதில் கொண்டும் அந்த காட்டில் அவர் அடைக்கலமாகி வாழ்ந்து வந்தார். தினமும் அவர் 2 லட்சம் கிருஷ்ண நாமங்களை ஜபிப்பார். 1 லட்சம்னா 64 ரவுண்டு, 2 லட்சம்னா 128 ரவுண்டு. நான் அதான் சொன்னேன். வைஷ்ணவர்களுக்கு 100கணக்கில் சாஷ்டாங்க நமஸ்காரங்களை செலுத்துவார். அங்கே பக்கத்தில் மாடு மேய்த்து வாழ்ந்து வந்த இடையர்களின் வீடுகளில் தினமும் பிச்சை எடுத்து தன் வாழ்நாட்களை கழித்து வந்தார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எந்த விதமான வீண் பேச்சுகளும் ஈடுபடாமல் ஸ்ரீ கௌரசந்திரரின் மிக நெருங்கிய சிஷியரான ஸ்ரீ ஜெகதானந்தர் எழுதிய ஸ்ரீ பிரேம விவர்த்தம் என்ற நூலை திரும்ப திரும்ப படிப்பார். இதுதான் அந்த புஸ்தகம். இது ஸ்ரீ ஜெகதானந்தர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவோட ரொம்பவும் இஷ்டமான, ரொம்பவும் க்ளோஸ், அவருடைய சிஷியர்னு சொல்கிறத விட இன்னும் அசோசியேட்னே சொல்லலாம். ஏன்னா அது யாரும் இல்லை, சத்யபாமாவோட ஒரு எக்ஸ்பேன்ஷன். அப்போ இந்த பிரேம விவரத்தெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா எல்லாருக்கும் இது வந்து புரியாது. இது பக்தி ரசம். இதை படிக்கிறதுக்கு ஆரம்பித்தோம், இடையில ஸ்டாப் பண்ண வேண்டியிருந்து. ஏன்னா நிறைய பேர் அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஏன்னா பக்தி யார் யாருக்கு தேவையோ, யார் யாருக்கு உண்மையிலே இஷ்டம் இருக்கோ அவங்களா தான் இதிலெல்லாம் வர முடியும். இல்லைன்னா வர முடியாது. அவங்களே அதே கிருஷ்ணனை தள்ளி விட்டுருவார். இப்போ ஸ்ரீ பிரேம விவர்த்தம் என்ற அரிய பக்தி நூலை பாபாஜி தன் கண்களில் கண்ணீர் ததும்ப படிப்பதை கண்டு கேட்க அவங்க தான் வைஷ்ணவர்கள். பாருங்க, பக்தமானவர்கள் அவங்க. அக்கம் பக்கம் உள்ள வைஷ்ணவர்கள் ஏராளமானவர்கள் வருவார்கள். ஏன் அவர்கள் வரமாட்டார்கள்? இந்த ஆன்மீக பொக்கிஷமான பிரேம விவர்த்தம் என்ற நூல் அனைத்து ரச தத்துவங்களின் முடிவுகளை கொண்டது. அத்தனை பக்தி ரசங்களும் பக்தி பாவங்களும் இந்த நூலில் வழிவதை காணலாம். மேலும் அந்த வைஷ்ணவர்கள் பாபாஜியின் இனிமையான குரலையும் அமிர்தமான பக்தி பாவ கடல் அலைகளையும் கேட்டு ஆனந்தம் அடைவார்கள். ஒரு நாள் மாலை பொழுதில்
வழக்கம்போல் தன் ஹரிநாம ஜபத்தை முடித்த பின்னர் பாபாஜி மகாஷாயான்னா அவருக்கு ஒரு என்ன ஒரு 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 அவருக்கு மதிப்பு கொடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை மகாஷாயா அப்படிம்பாங்க. இப்போ நம்ம பக்தி வினோத தாக்கூராங்கிற மாதிரி தாக்கூராங்கிறதும் மகாஷாயாங்கிறதும் ஒரே அர்த்தம். அடர்ந்த செடி கொடிகளால் நிறைந்து நிழலில் அமைந்திருந்த தன் குடிசையில் பிரேம விவர்த்தத்தை படிக்க அப்போதுதான் கையில் எடுத்திருந்தார். மல்லிகை, மாதவி போன்ற மலர்களின் வாசனைகள் அங்கே ரம்யமாக பரவி இதமான ஆன்மீக கடல் இன்பத்தை அவை மேலும் தூண்டியதால் அளவில்லாத பிரேமானந்தத்தில் அவர் முழுவதுமாக மூழ்கியிருந்தார். அப்போது அவரை நோக்கி ஒரு சன்னியாசி வந்து கொண்டிருந்தார். அந்த சன்னியாசி நேராக அவரது காலடியில் சாஷ்டாங்கமாக விழுந்து கொஞ்ச நேரமாகவே சாஷ்டாங்க நிலையில் அசையாமல் அப்படியே இருந்தார். சிறிது நேரத்துக்கு பின் பாபாஜி மகாஷாயா தன் சுயநிலைக்கு வந்தார். சாஷ்டாங்க நிலையில் தன் முன்னிடம் விழுந்து கிடந்த துறவியை கண்டு தூக்கினார். தன்னை ஒரு புல்லை விடவும் தாழ்மையாக நினைத்து, பார்த்தீங்களா, இதுதான் ஈகோ கிடையாது, புல்லை விடவும் தாழ்மையாக நினைத்து பாபாஜி அந்த சன்னியாசியின் முன்னால் சாஷ்டாங்கமாக விழுந்து, ஓ சைத்தன்யா, ஓ நித்யானந்தா, இந்த இழிந்தவனான என் மேல் தயவு செய்து கருணை காட்டுங்கள் என்று அவர் மன்றாடினார். இதை கேட்டு திடுக்கிட்ட சன்னியாசி, அவர் தான் அங்கே வந்தவர், ஓ பிரபு, இல்லை இல்லை, நான் தான் மிகவும் இழிந்தவன், என்னை ஏன் இப்படி ஏளனம் செய்கிறேன் என்று அங்கலாய்த்தார். சன்னியாசி பின்னர் பாபாஜி மகாஷாயாவின் பாத தூசியை தன் தலையில் இடச் சென்றார். அதன் பின் பாபாஜியின் முன்னர் அமர்ந்தார். பாபாஜி மகாஷாயா சில வாழை மடல்களை சன்னியாசிக்கு கொடுத்து உட்கார வைத்து அன்பாக குரல் அடைத்த நிலையில், பிரபு, எதற்குமே உபயோகமற்ற நான் உமக்கு என்ன சேவை செய்ய வேண்டும், கட்டளை இடுங்கள் என்று கேட்டார். பாபாஜி மகாஷாயாவின் பதிலை கேட்ட சன்னியாசி தன் பிச்சை எடுக்கும் பாத்திரத்தை கீழே போட்டுவிட்டு தன் கூப்பிய கரங்களுடன் பேச ஆரம்பித்தார். ஓ எஜமான், நான் மிகவும் துரதிர்ஷ்டமானவன். நான் என் வாழ்நாட்களை காசி மற்றும் பிற புண்ணிய தலங்களில் கழித்தவன். அங்கே நான் சாங்கியம், பதஞ்சலம், நியாயம், வைசேஷிகம், பூர்வ மீமாம்சம் மற்றும் உத்தர மீமாம்சம் போன்ற அத்தனை நூல்களையும் நன்கு கற்று அனைத்து உபனிஷத்துக்களையும் வேதாந்த சூத்திரத்தையும் அலசி ஆராய்ந்து வாதங்கள் செய்து வந்தேன். சுமார் 12 வருடங்களுக்கு முன்னால் ஸ்ரீ சச்சிதானந்த சரஸ்வதியிடம் சந்நியாசம் வாங்கினேன். சந்நியாச தண்டத்தை ஏற்றுக்கொண்ட நான் ஸ்ரீ சங்கராச்சாரியாரின் கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஏராளமானவர்களுடன் கூட்டமாக இந்தியா முழுவதும் சுற்றித் திரிந்தேன். சில காலங்களிலேயே நான் குட்டிச்சக்கா, பகுதக்கா, ஹம்சா என்ற முதல் 3 நிலைகளையும் தாண்டி பின்னர் பரமஹம்சா என்ற மிக உயர்ந்த நிலைக்கும் கூட வந்தேன். கொஞ்ச காலமாக பரமஹம்ச நிலையில் இருந்தேன். பின்னர் நான் வாரணாசியில் மௌன விரதத்தை கடைபிடித்து ஸ்ரீ சங்கராச்சாரியா உபதேசித்த அகம் பிரம்மாஸ்மி, பிரஞானம் பிரம்மா, தத்துவமசி என்ற வேதங்களின் மகா வாக்கியங்களில் மூழ்கி இருந்தேன். ஆனால் நான் நாடிய ஆத்ம திருப்தி ஒரு துளி கூட எனக்கு கிடைக்கவே இல்லை. எல்லாரும் பிரம்மம் பிரம்மம் பிரம்மன்னு ஓடுறாங்க, அந்த பிரம்மத்தில் ஒன்றும் கிடையாதுங்கிறது அவனுக்கு தெரியாது. ஹிந்துக்கள் நிறைய அப்படி தான், எல்லாத்தையும் பிரம்மத்தில் போகணுமா, அங்கே எல்லாம் இப்போ எல்லாரும் ஓடுறாங்க. இப்போ அங்கே அது பிரம்மத்தில் போகிறது ஸ்பிரிச்சுவல் சூசைடுங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஒரு நாள் நான் ஒரு வைஷ்ணவ சாது ஸ்ரீ ஹரியின் லீலைகளை உறக்க பாடிக்கொண்டு செல்வதை கண்டேன். நான் என் கண்களை திறந்து பார்த்தேன். அவரது கண்களில் இருந்து கொட்டிய கண்ணீரால் அவர் உடல் முழுவதும் நனைந்திருந்தது. ஆனந்த பரவசத்தால் அவரது உடம்பின் மயிர்கால்கள் குத்தி நின்றன. தன் தழுத்த குரலில் அவர் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா, பிரபு நித்யானந்தா என்று கூவிக்கொண்டே ஆடிக்கொண்டிருந்தார். அவர் அவ்வாறு ஆடும்போது கால் தடுக்கி திரும்ப திரும்ப கீழே விழுந்தார். மெதுவாக எழுந்து திரும்பவும் ஆடி திரும்பவும் கீழே விழுந்தார். அவரை நான் பார்த்தபோதும் அவரது பாடலை கேட்டபோதும் என் மனம் சொல்ல முடியாத மிக பெரும் ஆனந்தத்தில் மூழ்கியது. அந்த நிகழ்ச்சி என்னை தடுமாற வைத்தாலும் நான் என் பரமஹம்ச அந்தஸ்தின் பெருமையினாலும் மௌன விரதத்தை முறிக்கக்கூடாது என்ற எண்ணத்தினாலும் ஞானத்தினால் ஏற்பட்ட கர்வத்தினாலும் அவருடன் பேசாமலேயே இருந்துவிட்டேன்.
என்னுடைய கீழ்த்தரமான கர்மம் பிடித்த நிலை. என் எதிர்காலம் சபிக்கப்பட்டு விட்டதே. ஆனால் ஏனென்று தெரியவில்லை, அந்த நாளில் இருந்தே ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யரின் தாமரை பாதங்கள் என்னை முழுவதுமாக இழுத்து கொண்டதை உணர்ந்தேன். இப்போதும் நான் உணர்கிறேன். அதன் பின்பு அந்த வைஷ்ணவ சாதுவை எப்படியாவது காண வேண்டும் என்று துடித்தேன். ஆனால் அவரை என்னால் எங்கேயும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த வைஷ்ணவர் புனித நாமங்களை உச்சரித்த போது அன்று உணர்ந்த ஆனந்தத்தை எப்போதும் எங்கேயும் என் வாழ்வில் நான் கண்டதே இல்லை. வெகு நாட்களாக இதை பற்றி நன்றாக சிந்தித்த பின்னர் வைஷ்ணவர்களின் தாமரை பாதங்களில் சரணடைவதையே உத்தமம் என்று முடிவெடுத்தேன். நான் காசியை விட்டுவிட்டு பேரழகான பிருந்தாவனத்துக்கு சென்றேன். அங்கே ஏராளமான வைஷ்ணவர்கள் ஸ்ரீ ரூப சனாத்தன ஜீவ கோஸ்வாமிகளின் பெயர்களை மிக ஏக்கத்துடன் உச்சரித்ததை நான் நேரில் கேட்டேன். அங்கே அவர்கள் ஸ்ரீ ராதாகிருஷ்ண லீலைகளை நினைத்தும் ஸ்ரீ நவத்வீபத்தின் புனித நாமங்களை உச்சரித்தவாறும் பக்தி ரசத்தில் மூழ்கி பிருந்தாவன புனித மணலில் உருண்டனர். இவற்றையெல்லாம் நான் நேரில் பார்க்கவும் கேட்கவும் செய்ததால் ஸ்ரீ நவத்வீபத் புனித தலத்தை என் இதயத்தில் ஏற்றுக்கொண்டேன். ஸ்ரீ பிரஜமண்டலத்தின் 168 சதுர மைல் பரப்பையும் நான் சுற்றி வந்தேன். சில நாட்களுக்கு முன்னர் நான் இந்த மாயாபூர் தாமத்துக்கு வந்தேன். தங்களை பற்றி மாயாபூரில் தெரிந்து கொண்டு உங்களிடம் இங்கே இன்று வடக்கிலம் தேடி வந்துள்ளேன். தயவு செய்து இந்த இழிந்த சேவகனை தங்கள் கருணைக்குள் உட்படுத்தி ஏற்றுக்கொண்டு என் வாழ்க்கையின் குறிக்கோளை பூர்த்தி செய்யுங்கள். இந்த இடத்துல இன்னைக்கு ஸ்டாப் பண்ணலாம்.